ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்துட்டு ஒரு 42 சைஸ் வந்து ப்ளவுஸ் நம்ம கட்டிங் வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே பாருங்கள், நோட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். எல்லாமே மெஷர்மெண்ட்ஸ் எழுதி வச்சுருக்கேன். இதை வச்சு தான் வந்து ஃபுல்லாகவே இன்றைக்கி கட்டிங் போட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் கட்டிங் பார்க்குறோம். ஸ்லீவுக்கு நான் துணியை வந்து 4ஆக மடித்து போட்டிருக்கேன். 4ஆக மடித்து போட்டு ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம ஸ்டிச்சிங்க்காக விட்டுருவோம். லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் இது வந்து லைனிங் இல்லாமல், ஸோ 1 இன்ச் விடுறோம் மடித்து தைக்கிறதுக்காக. 1 இன்ச் வச்சு அதுக்கு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்லீவோட ஹைட்டு 7.5 இன்ச்சு அதை மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த சைடு வந்து 7.5 அதே 7.5 இன்ச் மார்க் பண்ணி ஒரு லைன் ஸ்ட்ரெயிட் லைனாக ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம கேப் ஹைட் வந்துட்டு நான் 3.5 வைக்கிறேன். 3.5 வச்சு அவங்க ஆம் ரவுண்ட் வந்துட்டு கரெக்டாக வருதா அப்படின்னு நான் செக் பண்ணி பார்க்குறேன். 1.5 இன்ச் நம்ம ஸ்டிச்சிங்க்கு விடுவோம், அதுவும் சேர்த்து தான் வந்துட்டு மெஷர் பண்ணி பார்க்குறேன் நான். இந்த மாதிரி நீங்கள் ஆம் ரவுண்டு எடுக்கிறத வந்து மெஷர் பண்ணி கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு வளைவு போட்டுக்கோங்க. வளைவு போட்டு மேலே ஸ்டிச்சிங்க்கு வந்துட்டு 1/2 இன்ச் கொடுக்கணும். ஹைட்டுக்கு மட்டும்தான் மார்க் பண்ணியிருந்தோம். ஸ்டிச்சிங்க்கு 1/2 இன்ச் கொடுத்து அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு கீழே வந்து கை ரவுண்ட் எவ்வளோ அப்படிங்கிறதையும் வந்துட்டு இங்கே மெஷர் பண்ணி மார்க் பண்ணி எடுத்து அதுவும் 7.5 இன்ச்சு, அதுக்கப்புறம் தையலுக்காக 1.5 இன்ச் கொடுத்துருக்கேன். இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே வந்து சின்னதாக ஒரு கட்டிங் கொடுத்துக்கிறேன் சென்டர் மார்க்கிங்காக. அடுத்தது ஃப்ரண்ட் வந்து நம்ம குடஞ்சி கட் பண்ணுவோம். அது வந்து ஒரு 1/2 இன்ச் அளவு குடஞ்சி கட் பண்ணுறதுக்கு அதுவும் மார்க் பண்ணி அதையுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆல்மோஸ்ட் எல்லா 42 சைஸ்க்கும் இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த அளவில் வந்துட்டு கட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் முடிச்சாச்சு. இப்போது பேக் போர்ஷனுக்கு 4ஆக மடிச்சிருந்த துணியை 2ஆக போட்டுக்கிறேன். ஃபோல்டிங் சைடு நம்ம சைடு இருக்கணும். கீழே வந்து 1.5 இன்ச் வந்து நான் கொடுக்குறேன் மடிச்சடிக்கிறதுக்கு. அது ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கிட்டு ஹைட் வந்து இவங்க என்ன 17 இன்ச்சு கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாங்க. ஸோ ஹைட் மட்டும் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஷோல்டர் 5.5, அப்புறம் 2.5 இன்ச் வந்துட்டு நெக் அகலம், அப்புறம் ஆம் ஹோல் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி செஸ்ட் லைன் ஆம் ஹோல் மார்க் பண்ணி செஸ்ட் லைன் மார்க் பண்ணிவிட்டு பேக் நெக் எவ்வளவோ பேக் நெக் அளவும் மார்க் பண்ணி போட்டு பாக்ஸ் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு செஸ்ட் ரவுண்டு 10.5 இன்ச் வச்சு 1.5 இன்ச் தையலுக்காக விட்டுருக்கேன். இதை ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஆம் ரவுண்ட் வந்து மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. இடுப்பு சுற்றளவு எவ்வளவோ அதையும் மார்க் பண்ணி டாட்டுக்கு 1 இன்ச்சும் தையலுக்காக 1.5 இன்ச்சும் வந்து கொடுத்துருக்கேன். நெக்கு மார்க் பண்ணி இதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவு எல்லாருக்குமே மோஸ்ட்லி 42 சைஸ் இருக்கவங்க எல்லாம் கரெக்டாக இருக்கும். இந்த வச்சு ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஹைட்டு மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ க்ராஸில் போட்டு இதை அப்படியே பேக்கை வந்து அப்படியே ட்ரேஸ் பண்ணுறேன். நான் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ட்ரேஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போது ஃப்ரண்ட் நெக் எவ்வளவோ அதை வந்து மார்க் பண்ணி நெக் மார்க் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கையும் குடஞ்சி விட்டுறதுக்காக உள்ளே கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிட்டேன். சைடில் வந்துட்டு 7 இன்ச் அதை கொடுத்து ஃப்ரண்ட்டு டாட் வந்துட்டு முன் இறக்கம், அதுக்கப்புறம் அதோட வந்துட்டு டாட்டோட ஹைட்டும் எவ்வளோ அதெல்லாமே ஷோல்டர் டு பஸ்ட்டு, ஷோல்டர் டு அண்டர் பஸ்ட் அளவு தான் அது மார்க் பண்ணி நான் டாட் மார்க் பண்ணிக்கிட்டேன். வீடியோ கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ப்ளேபேக் ஸ்பீட் ஸ்லோவில் வச்சு பார்த்தீங்கன்னா என்னென்ன மெஷர்மெண்ட் வச்சேன் அப்படிங்கிறது நல்லா கிளியராக இருக்கும். இன்னும் வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோஸ் வந்து அந்த கட்டிங் வீடியோ, ஸ்டிச்சிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங் வீடியோ வரும். இதுக்கான ஸ்டிச்சிங் வீடியோ இது பட்டி எவ்வளோன்ட்டு டாட்டை விட்டுட்டு பட்டியை மார்க் பண்ணி அதை அப்படியே கட் பண்ணி ஸ்டிச்சிங் அப்போ ஸ்டிச்சிங் வீடியோவில் பாருங்கள்.